அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் யூத் டே அப்படிங்கறது வச்சுட்டு என்னை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. அதாவது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தினம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாளைய இந்தியாவின் தலைவர்கள் இன்றைய இளைஞர்கள். Tomorrow's leaders are today's youth. So the future of our country is in the hands of people like you. உங்களை மாதிரியான இளைஞர்கள் கிட்டதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்து. நம்ம எங்க போக போறோம், எந்த திசையில போக போறோம், which direction we are going to go, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சோ அதனால இன்றைக்கு அதாவது என்னைக்குமே என்ன ஒரு இளைஞர்கள் மத்தியில பேசுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதற்காக கண்டிப்பா நான் வருவேன். அதே சமயத்துல நான் படித்ததும் மதுரை கிட்ட இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற ஊர்ல இருக்கிற கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில தான். இப்ப அது கலசலிங்கம் யூனிவர்சிட்டின்னு பேரு. அப்போ கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட கிருஷ்ணன் கோயில் ஒரு கிராமத்துல தான் அந்த காலேஜ் இருந்தது. அங்கதான் நான் படிச்சேன். அதாவது அதனால எனக்கு என்னன்னா மதுரை சூழ்ந்த கிராமங்கள் அங்கிருந்து வரவர்களை பத்தி நல்லா தெரியும். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா youth empowerment. How do we, what are the things which are required to get into a youth empowerment? அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா யூத் எம்பவர்மெண்ட்ங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 விஷயத்தை பத்தி பேச போறேன். அதாவது சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற யூத்துக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ். வாட் இஸ் அட்வான்டேஜ் அண்ட் வாட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ்? என்னோட புக்ல நான் எழுதுவேன். அதாவது கொரோனா மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் 100 வருடங்களுக்கு அப்புறம் நடந்திருக்கு. 100 வருடத்திற்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒண்ணு வந்தது. அதற்கப்புறம் இன்னைக்கு கொரோனா ஒண்ணு வந்தது. சென்ற வருடம் வந்தது. நான் ஒரு 2 மாதங்கள்ல புக் எழுதணும், இதை பற்றி முதல்ல இந்தியாவிலிருந்து ஒருத்தர் எழுதணுங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த புக்கை எழுதினேன். அப்ப எழுதும்போது முதல்ல எடுத்த உடனே நான் எழுதுவேன், 100 வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை பத்தி யாருக்குமே என்னன்னே தெரியாது. அதனாலதான் என்னோட புக்கோட பேரே நோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு வச்சேன். ஆனா அன்றைய இருந்த உலகமும் இன்றைய இருக்கிற உலகமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற 2 தூரத்து இடங்கள், ஒண்ணு சைனால இருக்கிற இடம், இன்னொன்னு அர்ஜென்டினா இருக்கிற இடம். இந்த 2 இடத்திற்கும் செப்பரேட் ஆகுது 19,900 கிலோமீட்டருக்கு மேல. அன்றைக்கு ஒரு செய்தி சைனாவினுடைய கார்னர்ல இருந்து அர்ஜென்டினாவுக்கு போகணும்னா நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். அங்க என்ன நடக்குதுன்னு இங்க தெரியாது, இங்க என்ன நடக்குதுன்னு அங்க தெரியாது. ஒரு ஊர்ல இவ்வளவு பேர் நோய் வந்திருக்கு, இறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னொரு இடத்துக்கே தெரியாது, அந்த நாட்டுக்குள்ளேயே தெரியாது. ஆனா இன்றைய நம்ம இருக்கிற காலகட்டத்துல வித்தின் a matter of second, ஒரு நொடியில ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போறதுக்கு எவ்வளவு நொடிகள் ஆகுதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சைனால இருக்கிற ஒரு செய்தி 19,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய அர்ஜென்டினாக்கு செல்லணும்னா ஒரு நொடியில் அது போயிடுது. இன்னைக்கு டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நாங்க இருந்த காலமே வேற, நீங்க இருக்கிற காலமே வேற. இன்றைக்கு உங்க கையில இருக்கிற ஒரு சின்ன மொபைல் பீஸ்ல எல்லா விதமான இன்ஃபர்மேஷன், அது ஒரு காலத்துல சொல்லுவாங்க நாலேஜ் இஸ் பவர்னு. கரெக்ட் தான். அந்த நாலேஜ் இன்றைக்கு டெக்னாலஜினால உங்க கையில அப்படியே வெகு விரைவில் உங்க கையில இருக்கு. அதுதான் பெரிய அட்வான்டேஜ்.
அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட. ஏன் அப்படின்னு கூறுறேன்னா காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? Because we are so dependent on technology today that human to human interaction, ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, human touch connection கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு குடும்பத்திலேயே அப்பா ஐபேட்ல நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பையன் அவரோட மொபைல்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கான், அக்கா வேற ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க மொபைல்ல, இன்னொரு தம்பி கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. ஒரு வீட்டிலேயே ஒரு இன்டராக்ஷன் ஆரங்கிறதுங்கிறது விஷயம் கம்மியாயிடுச்சு. அதனால விளைவுகள் எவ்வளவோ நடக்குது. சார் இதுக்கும் யூத் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன சார்? நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, தோல்விகளை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தோல்விகளை கண்டு அஞ்சக்கூடாதுங்கிறது எப்படி நமக்கு கல்டிவேட் ஆகணும்னா, மக்களுடைய இன்டராக்ஷன் இருந்தாதான் அதை கல்டிவேட் ஆக முடியும். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி தோல்வியை கண்டு பல இளைஞர்கள் அஞ்சுகிறார்கள். There is a fear of failure. But nothing happens in this world without failure. 128 பேர் ஒலிம்பிக் போனாங்க, 7 மெடலோட தான் வந்தாங்க. மத்தவங்க 121 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு கிடைத்த பாடங்கள் எவ்வளவோ இருக்கும். அதனால என்னன்னா, முதல்ல நாளைக்கு நம்ம ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி செல்லணும்னா தோல்வியை சந்திக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். என்ன சார் இவ்வளவு நெகட்டிவா ஆரம்பிக்கிறீங்க? நெகட்டிவா ஆரம்பிக்கல, உண்மையதான் சொல்றேன். என்ன, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் முதல் தோல்வி அதையே கண்டு அஞ்சுறாங்க. ஒரு பெரிய இலக்கை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தோல்வி வரும். தோல்வி வராம இருக்கவே இருக்காது. அந்த தோல்விதான் நம்மளுடைய வெற்றி பயணத்திற்கு முதல் படிக்கட்டு நம்ம எடுக்கணும். அந்த மனப்பான்மை ஒவ்வொரு மனிதரிடம் வர வேண்டும், ஒவ்வொரு இளைஞரிடம் வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் வெற்றி கல் நாட்ட முடியும். உங்க எல்லாருக்கும் தெரியும் சச்சின் டெண்டுல்கர் பெரிய சக்சஸ். ஆனா அவர் பல மேட்ச் ஆச்சு. அவர் முதல் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒன் டே இன்டர்நேஷனல்லையே பல மேட்ச் ஆச்சு. முதல் சீரீஸ் பாகிஸ்தான்ல போய் அவர் ஆடும் போது நான் அப்பதான் காலேஜுக்குள்ள நுழையினேன். ஒரு 50 ரன் கூட அவர் எடுக்கல, தோல்விகள் தான் அவருக்கு. அதே சமயத்துல அவரை விட டேலண்டா இருக்கக்கூடியவர் ஒருத்தர், அவர் கூடயே விளையாடினவர், அவரும் இந்த இளைஞரும் 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்கூல்ல படிக்கும் போது ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாங்க. அவரோட பேர் பலருக்கு இங்க தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. வினோத் காம்ப்ளி. வினோத் காம்ப்ளி ஒரு இளைஞர், அதே மும்பைல இருந்து தான் வந்தாரு, அதே பாம்பேல இருந்து தான் வந்தாரு. அவர் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இரட்டை சதம், டபுள் செஞ்சுரி, ஒரு டபுள் செஞ்சுரி, 2 டபுள் செஞ்சுரி, மிகப்பெரிய வெற்றிகளை டேஸ்ட் பண்ணார். 1993, 94 பாத்தீங்கன்னா வினோத் காம்ப்ளியோட ஆவரேஜ் டெண்டுல்கரோட ஆவரேஜோட ஜாஸ்தி. ஆனா முதல்ல ஒரு மொஹாலில போய் ஒரு ஆடுறாரு, ஒரு மேட்ச் மேற்கிந்திய அணியோட விளையாடுறாரு. ஏன்னா கிரிக்கெட்டை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, இளைஞர்கள் பலர் மத்தியில இன்னைக்கும் கிரிக்கெட் பெரிய பாப்புலரா இருக்கு. அதுக்காக தான் பேசுறேன். வினோத் காம்ப்ளிக்கு முதல்ல வாழ்க்கையில தோல்வினா என்னன்னு தெரிய வருது. அதை வரை அவர் தோல்விங்கிற ஒண்ணு சந்திச்சதே கிடையாது. மேற்கிந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயங்கரமா ஷார்ட் பிட்ச் போலிங் போட்டு பவுன்சர் போடுறாங்க. அவர்கிட்ட பதில் இல்லை. He doesn't have any answer to any of those. பட் வாழ்க்கையில் அவர் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. அந்த தோல்வியை கண்டு மிரண்டு போய்
திரும்பி ஒரு டெஸ்ட் மேட்சே ஆடல. He never got selected. டெண்டுல்கருக்கு பின்னாடி எவ்வளவு சக்சஸ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பல ஃபெயிலியர் இருக்கு. அதனால முதல்ல நம்ம பண்ண வேண்டிய சின்ன இளைஞர்கள் மனதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இலக்கை பெரிதாக பெற்றுக்கொள்ளுங்கள். பெரிய பெரிய கோல்ஸ். Have very big goals. When you have big goals, you will definitely fail. Learn from your failures. Failures teach you more than success. வாழ்க்கையில ஒருத்தன் ஃபெயிலே ஆகலன்னு சொன்னான்னா அவன் பெரிய கோலே எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஒருத்தன் பெரிய கோல் வச்சிருந்தான்னா கண்டிப்பா ஃபெயிலியர் இருக்கும். அதனால முதல்ல ஏன்னா நான் இதை ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, நான் வந்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கன்சல்டன்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது. அவர்களிடையே நான் வந்து இளைஞர்களிடையே நிறைய செஷன்ஸ்லாம் எடுப்பேன், கிளாஸ்லாம் எடுப்பேன். 2012 ஹைதராபாத்ல ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று உண்டு இருக்கு. அங்க போய் எடுப்பேன். இளைஞர்கள்லாம் வருவாங்க, இந்தியாவில இருந்து பல மாநிலத்துல வருவாங்க. They'll come from different states and also from different parts of the world. Wherever there is Institute of Chartered Accountants of India, they will all come. அப்போ ஒரு நாக்பூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் செஷன். நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தியும் பேச போறேன். நெக்ஸ்ட் அதான் பேச போறேன். அதற்கு முன்னாடி இப்ப பேசுறேன். அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சது. என்ன பேசினான்னா, எனக்கு ஒரு கசின் பிரதர் இருக்காங்க. அவருடைய வயது 19 வயது. இந்த விஷயம் இந்த அம்மா அந்த பெண் வந்து பேசுற போது மே மாச கடைசியில இந்த பேச்சு நடக்குது. அவர்களுடைய எக்ஸாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் நார்மலா மே மாசத்துல நடக்கும். மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல முடிஞ்சிடும். அவங்க சொல்றாங்க, மார்ச் மாசம் வந்து நான் வந்து சிஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட கசின் பிரதர் கூட நாக்பூர்ல தான் இருப்பான். அவனுக்கு வயது 19. அவன் வந்து கிரிக்கெட் வீரர் ஆகணும்னு ரொம்ப இலக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வாட்டி சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் மேட்ச் விளையாட வரும்போது நாக்பூர்ல உமேஷ் யாதவ்னு ஒரு போலர் இருக்காரு, கூட இந்தியன் டீமுக்கு ஆடுவார். அவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் கிட்ட அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காரு, இந்த பையன் வந்து அடுத்த இந்தியா மெட்டீரியல், நாக்பூர்ல இருந்து நல்லா போடுவான் போலிங் அப்படின்னு. அந்த பையன் சொல்லியிருக்கான் டெண்டுல்கர் கிட்ட, சார் எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்ல ஐபிஎல் ஆடணும்னு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு. சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு, வா நீ மும்பை இந்தியன் ட்ரையலுக்கு வா, நான் இருந்தா நான் பாத்துக்கிறேன் நானு அப்படின்னு இருக்காரு. அந்த பையனுக்கு அந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஆஃபர் கூட வந்தது. அதை கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு செலக்ஷனுக்காக போனான், லோக்கல் செலக்ஷன். 3 நாள் அங்க செலக்ஷன் ட்ரையல்ஸ் நடந்தது. 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்க வந்திருந்தாங்க. இந்த பையனுக்கு ஒரு போலிங் போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. That boy was rejected, demotivated, demoralized, and he came back to Nagpur from Mumbai, having been rejected, not even got a chance to bowl because Tendulkar also was not there. அந்த பையன் வந்துட்டு கிரிக்கெட் பாக்குறது இல்ல, கிரிக்கெட் பத்தி பேசுறது இல்ல, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போறது இல்ல, அப்படியே வீட்டுல கடந்தான். அவனோட உலகமே சரிஞ்சுதான் அவனுக்கு மனசு நினைப்பு. அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பையனுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க, எவ்வளவு சொல்லி பார்த்திருக்காங்க. அவன் ஒன்னும் கேட்கறதா இல்ல. அதற்கு பிறகு இந்த பொண்ணு கிட்ட போன் பண்ணி, நீ ஒருத்திதான் அவனுக்கு அக்கா, வேற யாரும் கிடையாது, அவனுக்கு ரொம்ப டிஜெக்டடா இருக்கான், ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போ அப்படிங்கும் போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கா, இல்ல நான் சிஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மே மாசத்துக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பொண்ணு வந்து நான் வந்து சிஏ எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் முடிச்சு நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல திரும்பி இந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப இதா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சாரி
நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன், நான் பூனேக்கு போய் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எவ்வளவு தூரம் அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க, வந்து இல்ல இல்ல நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல்லும் ஆரம்பிச்சிருச்சு 2012. ஆரம்பிச்ச உடனே இந்த பையன் பார்க்கவும் இல்லை மேட்ச, எதுவுமே பண்ணல. என்ன பண்ணிருக்கான், ஒரு நாளைக்கு காலையில வெடிகாலம்பர 4 மணிக்கு அவன் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, கதவை மூடிக்கிட்டு இந்த சின்ன பையன் 19 வயசு பையன் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டான். இந்த விஷயம் கேட்டோடனே நான் வந்து இந்த பொண்ணு பேசும்போது அந்த பொண்ணு அழுது அப்படியே புலம்பி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு வந்து என்னடா இது, எவ்வளவோ நம்ம வந்து கம்பெனிஸ்க்கு வேற வேற கண்ட்ரில போய் பேசிக்கிட்டு இருக்கோம், நம் நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஐபிஎல் போச்சுன்னா என்ன வந்தது, 2012 ஐபிஎல் போச்சுன்னா 2013 ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் இல்லைன்னா கிரிக்கெட், வேற கிரிக்கெட் விளையாட வேண்டியது. நம்ம என்ன மாதிரியான சமுதாயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால முதல் விஷயம், அதாவது அந்த வருடமே நான் வந்து அனைத்து நகரங்களுக்கும் சென்று, சென்னை, நான் இருக்கிறது ஹைதராபாத், சென்னை, கல்கட்டா, டெல்லி, மும்பை, எல்லா இடத்துக்கும் போயிட்டு நான் பேசினேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுக்கு பேரே வந்து யூத் எம்பவர்மெண்ட் செமினார். எஸ் வி கேன். யூத் எம்பவர்மெண்ட் செமினார்னா யூத் எம்பவர்மெண்ட் செமினார். எஸ், ஒய்இஎஸ், வி கேன். முதல்ல நான் சொல்ல வருது என்னன்னா, தோல்வியை கண்டு அஞ்சாதீங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க, அந்த கம்பெனில தான் உங்களுக்கு செலக்ஷன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, இன்னைக்கு கிடைக்கல, பரவாயில்ல. ஏன் தோற்று போகணும்னு நினைச்சுங்க, இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்க, கத்துக்கங்க. Failures are never final. Success is never certain. So முதல் விஷயம், இன்றைக்கு நீங்க யூத்தா இருக்கணும்னா முதல் விஷயம் என்னன்னா, learn to fail. Learn to accept failure. And learn to overcome the obstacles and then get to success. நான் ஒரு வாட்டி கேட்பரின்னு ஒரு கம்பெனி இருக்கு, பெரிய கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்பெனியோட சிஇஓட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், நாங்க வந்து செலக்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஐஐஎம் அகமதாபாத் இல்லைன்னா ஐஐஎம் கல்கட்டால தான் எடுப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எடுக்கிறவங்க எல்லாமே ஐஐடி, ஐஐஎம் பேக்ரவுண்ட்ல தான் வருவாங்க. அவங்க வரும்போது நான் முதல் வருஷம் என்ன சொல்லுவேன்னா, என்னோட சேல்ஸ் டீமுக்குலாம் அவங்களுக்கு கொடுக்கிற டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ண முடியாத ஒரு டார்கெட்டை கொடுங்க. உன்னை கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுக்க சொல்லி. இல்ல அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுங்க அவங்களுக்கு, இம்பாசிபிள் டார்கெட்டை கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னா. நான் கேட்டேன், ஏன் சார் அப்படின்னா, சிம்பிள். ஒருத்தர் ஐஐடி, ஐஐஎம் போய் சேரணும்னா, அங்க படிச்சு கேட்பரியில ஜாயின் ஆகணும்னா, வாழ்க்கையில அந்த பையன் தோல்விங்கிற ஒண்ணு சந்திச்சுக்கவே முடியாது. டாப் ரேங்க் தான் வந்திருக்கணும், அந்த மாதிரி நாள் தான் எடுப்போம். They don't know what's the meaning of failure. They would have topped the school, they would have topped the college, they would have gone to the best of colleges, they would have come out with the best of marks. The people whom we select, the system is designed in such a manner where they've never failed. But I want them to know that in life, success and failure are two sides of the same coin. வெற்றி மற்றும் தோல்வி ஒரு நாணயத்தின் 2 சைடுகள். அதை புரிஞ்சுக்கணும் அவங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க வாழ்க்கையில பிக்கஸ்ட் ஹைட்ஸ போய் சேர முடியும். அதற்காக முதல் வருஷம் நான் வந்து அவங்க எல்லாரோடையும் நான் முதல் நாளும் பேசுவேன், முதல் வருடம் முடிந்த நாள் 365வது நாளும் பேசுவேன். அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் சக்சஸ் அச்சீவ் ஆகலன்னு சொல்லிட்டு கவலையில இருப்பீங்க, கிடையாது. இதுதான் உங்களுடைய முதல் வெற்றி, வாழ்க்கையில நிஜமான வெற்றி. என்ன?
எப்படி தோல்வியை சந்திக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்க. வாழ்க்கை பூரா நீங்க வெற்றியை கண்டிருக்கீங்க, ஒரே ஒரு தோல்வியை கண்டிருக்கீங்க. இனிமே உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த தோல்வியில இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. சோ அதான் முதல் விஷயம். நம்பர் 2, எதற்காக இது இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன்னா, நம்ம கல்லூரிகள்ல, நம்ம ஸ்கூல்ஸ்ல, பள்ளிக்கூடங்கள்ல நிறைய பேர் கத்துக் கொடுக்கறாங்க, சில பேர் கத்துக் கொடுக்கறது இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து மைண்ட். நான் சொல்லல. Gautama Buddha said, mind of the man is the man. Gautama Buddha said, mind of the man is the man. Swami Vivekananda said, an atheist is not someone who does not believe in God. An atheist is someone who does not believe in himself. Napoleon Hill wrote, whatever the mind of the man can conceive and believe, it can achieve it. Henry Ford said, if you think you can, you can. If you think you can't, you can't. Either way, you are right. Richard Bach, a mystic philosopher, wrote, God never gives you an idea without giving you the power to accomplish it. So நீங்க பாருங்க, greatest philosopher, இளைஞர்களுக்கு மிகவும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் உலகத்திலேயே இருந்தார்னா அவர் பேர் தான் சுவாமி விவேகானந்தா. அவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கை, அதை பற்றி சொல்றாரு. அது எங்கேருந்து வருது? மைண்ட்ல இருந்து தான் வருது. கௌதம புத்தா அவர் என்ன சொல்றாரு? Be it Gautama Buddha or a spiritualist in Swami Vivekananda or an author in Napoleon Hill or an entrepreneur in Henry Ford or a mystic philosopher in Richard Bach, everybody, அனைவரும் எங்க காமிக்கிறாங்க? They are all pointing out towards the mind. The mind of the man is the man. So what is that you need to develop? Why did I speak about the failure? I spoke because it has all got to do with one thing, which is the mind. How to think? நம்ம எப்படி யோசிக்கணும்? ஏன்னா நீங்க யாரு? உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய சிந்தனைகள் தான் நீங்க. ஸ்பிரிச்சுவலா போல, at a very lower level I'm talking about. At a higher level, நீங்க யாருங்கிறது இப்ப அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய தாட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய கல்வி முறை திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு, இது வரைக்கும் நம்மளுடைய பாட புத்தகங்கள்ல, நம்மளுடைய கல்வி அமைப்புல ஒரு இளைஞன் எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் இயற்றவில்லை. பல ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், lot of teachers, lot of professors on their own will tell you, they are called as the thought leaders. The responsibility of the guru is to make you think and to tell you how to think. So in fact, he says the new education policy will have to incorporate something which is very critical and important, which is to tell you how to think. Because the mind of the man is the man. If I have to change the man, I have to change the mind. But Srinam, why do I have to change the man?
There was a family. The family consisted of 5 people. 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இருக்கிறது. கணவர், மனைவி, 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. 5 பேர். இந்த 5 பேர் இந்த குடும்பம் எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கோயிலுக்கு போற பழக்கம் உண்டு. கோயிலுக்கு பிரதி ஞாயிற்றுக்கிழமை போவார்கள். அந்த அம்மா எழுந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு, 2 குழந்தைங்களும் ரெடி ஆயிடுச்சு, பொண்ணுங்களும் ரெடி ஆயிடுச்சு, கோயிலுக்கு போக தயாராயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறாங்க, வந்து கணவர் கிட்ட கேட்கறாங்க, கிளம்பலாமா, நம்ம கோயிலுக்கு போலாமான்னு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் வந்து வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன், ஏன்னா நான் வந்து முக்கியமான ஒர்க் பண்ணணும், நாளைக்கு பிரசன்டேஷன் இருக்கு, அதனால நீ கார் எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அம்மா கிளம்பிட்டு நேரா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க உடனே கிளம்பும் போது சொல்றாங்க, பையன் ஒன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் எந்திரிக்கல, அவன் எந்திரிச்சான்னா கொஞ்சம் ஏதாவது பால்கள் கொடுத்துட்டு அவனை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி, நான் பாத்துக்கிறேன். அவங்க போயிட்டாங்க. இவரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பையன் எழுந்துட்டான். இந்த பையனுக்கு என்ன ஒரு 7-8 வயசு இருக்கும். எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு பல் தேய்ச்சிட்டு பால் எல்லாம் குளிச்சுட்டான். குடிச்சிட்டு டிவி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பையனுக்கு ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, யாருமே இல்லை, அக்கா 2 பேரும் இல்லை வீட்டுல பேசுறதுக்கோ விளையாடுறதுக்கோ. அம்மாவும் வெளில போயிட்டாங்க. அப்பா என்னடானா கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பையனுக்கு அட்டென்ஷன் தேவை. அதனால என்ன பண்றான், கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கான் அப்பா கிட்ட. அப்பா, ஏன்பா கால்ஃப்ல வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒலிம்பிக்ஸ் டைம்ல ஏன்பா இந்தியா வந்து 7 மெடல் தான் வாங்கிச்சு, இன்னும் ஜாஸ்தி வாங்கிருக்கலாம்ல, ஏன் இது, ஏன் அது, என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா வந்து என்னன்னா அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனை ஏதாவது பிஸியா வைக்கணும் இவனை அப்படின்னு அங்க தெரிஞ்சு பாக்குறாரு. பார்த்தா வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல வந்து வேர்ல்டு மேப் இருக்கு, உலக மேப் இருக்கு. எடுத்து அதை அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு கிழிக்கிறாரு. கிழிச்சிட்டு, ஏய் உள்ள போ, உள்ள போயிட்டு இந்த மேப்பை கரெக்டா செட் பண்ணிட்டு வா அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. அனுப்பிச்ச உடனே பையன் வந்து உள்ள போறான். அப்பா நினைக்கிறாரு, இந்த சின்ன பையன் 8 வயசு பையன் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, அல்ஜீரியா, அண்டார்டிகா இது எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணிட்டு வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம், அதுக்குள்ள நம்ம ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. எப்படி 1 மணி நேரமா ஆகும் அப்படின்னு. இந்த பையன் என்னடானா ஒரு 5 நிமிஷத்துல வெளில வந்துட்டு, அப்பா பண்ணிட்டேன் நான் பாரு, கரெக்டா இருக்கு பாரு, வேர்ல்டு உலகம் கரெக்டா செட் பண்ணிட்டேன் பாரு நானு. என்னடா 7 வயசு பையன், உனக்கு எப்படா இந்த உலகம் கரெக்டா செட் பண்ணிட்ட நீ, how did you get the world right? இந்த சின்ன பையன் அப்பாவை பார்த்து சொல்றான், அப்பா எனக்கு தெரியும் இந்த உலகத்தை கரெக்டா செட் பண்ணணும்னா கஷ்டம்னு தெரியும், அதனால என்ன பண்ணேன்னா நீ கிழிக்கும் போது அந்த இன்னொரு சைடுல பேப்பர்ல என்ன இருக்குன்னு பார்த்தேன், அந்த சைடுல பார்த்தா ஒரு மனுஷனோட ஃபேஸ் இருந்தது, நான் மனுஷனை கரெக்டா செட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக் த வேர்ல்ட் செட் ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. உலகத்தை சரியாக்க வேண்டும் என்றால் மனிதனை சரியாக்க வேண்டும். தனி மனிதனை சரியாக்கினால், நாம் நம்மை சரியாக்கி கொண்டால் நம் உலகம் சரியாகும். So if you have to get the world right, you have to get the man right. But if you have to get the man right, I said the power of the man is the power of the mind. So we have to get the mind right. So that is what is the second thing which we have to understand. And how do we get the mind right? Zig Ziglar beautifully says, if you have to change the mind, I can change myself if and only if I change what goes into my mind. I can change myself. என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என் மைண்டுக்குள் என்ன போறதோ அதை மாற்றணும். இன்றைக்கு சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க, ஒரு இளைஞர் 18 வயது அடைவதற்கு முன்னால்
பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கே தெரியாது. பக்கத்துல இருக்கிற நண்பர்கள், சொந்தக்காரர்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து 1,48,000 தடவை ஒரு இளைஞரை இந்தியாவில் 1,40,000 டயத்துல என்ன சொல்றாங்கன்னா, உன்னால முடியாது, யூ காண்ட், யூ வில் நாட். அதனாலதான் இந்த யூத் எம்பவர்மெண்ட் செமினாருக்கு எஸ் வி கேன் போட்டேன். சோ என்ன ஆயிடுது, 1,48,048 வாட்டி உள்ள போயிருக்கு, உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாதுன்னு. அதனால பாதி பேர் முடியாது முடியாது முடியாதுன்னு விட்டுறாங்க. அதனாலதான் பெரிய இலக்கையை வச்சுக்கிறது இல்லை. அதனாலதான் தோல்வி வரும்போது பயந்துடுறாங்க. அதனாலதான் முதலே சொன்ன, தோல்வியை கண்டு பயப்படவே கூடாது. எஸ் ஐ கேன் succeed and I can also face failures, both. So second thing is the mind part of it. The third, மூன்றாவது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம லீடர் ஆகணும்னா, முதல்ல ஆரம்பிச்சேன், இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். Today's youth is tomorrow's leaders. Leaders, what is the biggest quality of the leader? The biggest quality of the leader is to influence. Influence na enna? Influencing na ஒரே சின்ன விஷயம். Influencing is to make others to believe in what I believe. நான் எதை நம்புகிறேனோ அதை மற்றவர்களையும் நம்ப செய்வதுதான் influencing in meaning. எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு, மற்றவர்களையும் தெய்வ நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களும் தெய்வ நம்பிக்கைக்கு வரும்போது நான் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு அர்த்தம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், போத். பட் ஹவு டு வி இன்ஃப்ளூயன்ஸ்? ஒருத்தர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய சக்தி என்னன்னா கம்யூனிகேஷன், பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், ரெண்டுமே. ஆனா அதுலயும் பேச்சுத்திறன் இன்னும் ஜாஸ்தி. That is why I always say the greatest power in the world is the power of human voice. The greatest power in the world is the power of human voice. அடுத்த 5 நிமிஷம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பல பேர் வீட்டுல தான் இருக்கீங்க. இது வரைக்கும் கேட்கலன்னா கூட கேளுங்க. ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நாளைக்கு நீங்க ஒரு தலைவராக ஆக வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னா ஒரு மனிதனின் குரல். ஒரு மனிதனுக்கு இருக்கிற குரலோட சக்தி வேற எதுக்குமே கிடையாது. The greatest power, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்தி ஒரு மனிதனின் குரல். அந்த மனிதனின் குரலை அவன் பவரை எடுத்துட்டான்னா அவன் தலைவன். தலைவரை உருவாக்குவதே மனிதனின் குரல் தான். நல்லதுக்கு இருந்தாலும் சரி, கெட்டதுக்கு இருந்தாலும் சரி. இன்றைக்கு உலகத்துல நான் ஜாதி மதம் பற்றி பேசல, பப்ளிக் ஸ்பீக்கிங்க பத்தி பேசுறேன், பேச்சு திறனை பத்தி பேசுறேன். இன்றைக்கு உலகத்துல 31% மக்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி. ஏனென்றால் கிறிஸ்டியானிட்டி வந்து கிரேட். எல்லா ரிலிஜன், எல்லா மதமுமே நல்ல மதம் தான், எம்மதமும் சம்மதம். ஆனா அந்த மதத்துக்கு வந்து எப்படி அவ்வளவு பேர் போறாங்க? இன்னொரு மதமும் இருக்கு, ஜென் ஒன்னு இருக்கு. புத்திசமோட இன்னொரு ரிலிஜன்கள் ஜென். ஜென்ங்கிற ஒரு ரிலிஜன், அது செத்து போன ரிலிஜன். அந்த மதமே அழிஞ்சிருச்சு. ஏன்? ஜென் நல்ல ரிலிஜன் இல்லையா? இல்ல, ஒரு அருமையான ரிலிஜன். அதுவும் என்ன காரணம்னா கிறிஸ்டியானிட்டி எப்பொழுதுமே பேச்சாளர்களும் இருந்தது. ஜென் பேசவே மாட்டாங்க. மௌனம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்தியே. ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட போய்
வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னா அவர் பதில் சொல்ல மாட்டார். இப்படி பண்ணுவார். அப்படின்னா மத்தவங்க புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணை மூடு, உள்ளுலகில் வாழ், கண்ணை திற, வெளி உலகை என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் புரியாது. ஆனா கிறிஸ்துவ மதம் அன்றையிலிருந்தே இன்றைய வரைக்கும் கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கம்யூனிகேட்டர், அப்போஸ்டல்ஸ் ஒரு கம்யூனிகேட்டர். அவங்க பேச்சு திறன், அந்த பேச்சு திறனாலதான் அவர்களால அந்த மதத்தை பற்றி பேச முடியாது. அந்த பேசி 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 மக்களை ஈட்டாங்க. தப்புன்னு சொல்லல, ரைட்டுன்னு சொல்லல, அதான் உண்மை. So a religious revolution called Christianity was born because it was in the hands of communicators. World War II, உலகப் போர் 2 எப்படி உருவானது? வேர்ல்டு வார் 2 உருவானதற்கு ஒரு முக்கியமான காரணம் அடால்ஃப் ஹிட்லர். ஒரு மடையன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஹிட்லர் கூட பிடிக்கும். ஆனா ஒரு 60 லட்சம் பேரோட சாவுக்கு ஒருத்தர் காரணமா இருந்தாருன்னா அவர் தான். அதனாலதான் மடையன்றேன். அவர் யார வந்து ஆண்டாரு? ஒரு மிக ஞானம் படைத்த ஜெர்மன்ஸ். எப்படி? பேச்சு திறன். ஒரு பொய்ய 1000 தடவை, 2000 தடவை, 5000 தடவை, 10,000 தடவை பேசி 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 ஜெர்மன்கிற ஒரு நாட்டுக்காரங்களை வந்து போருக்கு இழுத்தார். கம்யூனிகேஷன் கெட்டதுக்கும் அதுதான் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி for centuries it was not the character of the person or the competency of the person which decided who is the master and who is the slave, but it was the color of the skin. என்ன சொல்றேன்? பல நூற்றாண்டுகளுக்கு உங்களுடைய திறன், உங்களுடைய சக்தி கிடையாது. யார் மாஸ்டர், யார் அடிமை, யார் முதலாளி, யார் அடிமைங்கிறது ஒருத்தனுடைய திறனையோ ஒருத்தனுடைய சக்தியோ ஒருத்தனுடைய நிலைப்பாடோ கிடையாது. அவனுடைய ஸ்கின்னுடைய வர்ணம். கருப்பா இருக்கிறவன் அடிமை, வெள்ளத்தோல் இருக்கிறவன் தலைவன். அப்படிதான் இருந்தது. பல பேர் போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. கடைசியா ஒருத்தன் வந்தான், மார்ட்டின் லூத்தர் கிங். ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு பேசினான். அவன் பேச்சுனால பல மக்கள் அவன் கிட்ட வந்தாங்க. கடைசியா பினிஷ்ட். பிளாக்ங்கிறவனுக்கும் ஒயிட்ங்கிறவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கறத வந்து கடைசியா நிலைப்பாட்டின ஒரு சோசியல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது மார்ட்டின் லூத்தர் கிங். அவர் பேச்சு திறனால. நான் பேச்சு திறனை வச்சு என்ன பண்ணணுங்கிறத வச்சுதான் முடிக்க போறேன். அதே பேச்சு திறனை வச்சுக்கிட்டு தான் இன்னொருத்தர் வந்தாரு, ஒரு கருப்பு மனிதர். கருப்பு மனிதரால அமெரிக்க ஜனாதிபதி ஆகவே முடியாதுன்னாங்க. ஆனா பராக் ஒபாமான்னு ஒருத்தர் எஸ் வி கேன், எஸ் வி கேன், சேஞ்ச் வி கேன், யாருமே எதிர்பார்க்கல அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆவார்னு. ஏன்னா அவர் கம்பீட் பண்ணது ஹிலரி கிளின்டனோட, புஷ் ஃபேமிலியோட. அவர் ஒன்னும் பெரிய குடும்பத்தை சேர்ந்து வரல. ஒரு சாதாரண கென்யன் இம்மிகிரண்ட்டுக்கு பிறந்தவர் அவர். ஆனா உலகத்தின் மிகப்பெரிய தலைவராய் அமெரிக்க ஜனாதிபதியும் ஆனார். ஏன்? பேச்சுத்திறன். அதே மாதிரிதான் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உண்மை என்னன்னா பாரத பிரதமர் இன்னைக்கு நரேந்திர மோடி எப்படி பிரதமர் ஆனாரு? பேச்சுத்திறன். 1.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 9,000 ராலி. அவரை பார்த்து மணிசங்கர் ஐயர் ஒருத்தர் சொன்னாரு, இவனை இங்க டீ கடை போடு,
பாரத பிரதமர்லாம் ஆக முடியாதுன்னாரு. பேசினார். தன்னுள் இருக்கிற என்ன எண்ணம், அந்த எண்ணத்தை வந்து வெளில கொண்டு வந்து பேசினார். பிரதம மந்திரியானார். சுவாமி விவேகானந்தா இந்துயிசம் ஒரு ரிலிஜியனை வந்து ரெனைசன்ஸ் கொண்டு வந்தது வந்து என்ன, சிகாகோ அட்ரஸ்ல எல்லாம் என்னென்னமோ பேசினாங்க. எழுந்து நின்று சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னாரு. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சோம். அவருடைய ஸ்பீச் அப்படியே படிக்கட்டுல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீச் அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க படிக்கட்டுல. உலக அரங்குல வந்து காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியன்ல எவ்வளவு பெரிய பெரிய மத தலைவர்கள்லாம் இருந்தாலும் குருமார்கள்லாம் இருந்தாலும் அவர் வந்து அப்படியே பெருசா எடுத்து வச்சாங்க. இதெல்லாம் எங்க பிசினஸ் எடுத்துக்கங்க. ஆப்பிள்னு ஒரு கம்பெனி பெல் அடிக்கிறாங்கம்மா. ஆப்பிள்னு ஒரு கம்பெனி சரிவாயிட்டு இருந்தது. அதனுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ்னு அவரையே வேலையை விட்டு துரத்தி அமைச்சாங்க. கம்பெனி பயங்கர நஷ்டத்துல இருந்தது. ஒரே ப்ராடக்ட், ஒரே நாள் ஆப்பிள் ஐபோன் எடுத்து பேச்சு திறன். இன்றைக்கு அந்த கம்பெனி தான் உலகத்திலேயே மிக ரிச்சஸ்ட் கம்பெனியா இருக்கு. சோ அதனால உங்களுக்கு நீங்க நாளைக்கு ஒரு தலைவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நல்லதுக்காக தலைவர் ஆகுங்க, கெட்டதுக்காக கிடையாது. பேச்சு திறன், எழுத்து திறனும் ரொம்ப முக்கியம். அதோட பேச்சு திறன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எமோஷன்ஸ் எடுக்கக்கூடிய விஷயம். the power of human voice. பட் அதை எதுக்காக யூஸ் பண்ணணும்? நான் சொன்னது வந்து முதல்ல வந்து தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது. இரண்டாவது வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ். பவர் ஆஃப் த மேன் இஸ் இன் த பவர் ஆஃப் த மைண்ட். ஐ கேன்ங்கிற தாட் ப்ராசஸ்ல இருங்க. நான்காவது விஷயம், அதை வச்சுக்கிட்டு பேச்சு திறன் டெவலப் பண்ணுங்க. இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயம் என்னன்னா தேசியவாதம். நான் இன்றைக்குமே சொல்லுவேன், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு கூட, இன்னைக்கு தான் முதல்ல சொல்றேன், பப்ளிக்கா சொல்ல போறேன். நாங்க பேச போற ஒரே விஷயம், தேசியவாதமும் தெய்வீகமும் இல்லாத ஒரு கலாச்சாரம், இறந்து போன ஒரு சடலத்தின் கலாச்சாரம். தெய்வீகங்கிறது வந்து எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. அதாவது சொல்ல, எம்மதமும் சம்மதம். எல்லா மதமும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று அன்பு, நேசம், பாசம். அது எல்லா மதமுமே அப்படிதான் சொல்லுது. சோ நம்பர் ஒன் என்னன்னா தேசியவாதம். தேசியவாதம் என்ன? நேஷனலிசம். ஒரு நாட்டுக்கு வேர் என்னன்னா அதனுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை எடுத்துட்டு போறது தேசியவாதம். இன்றைக்கு தேசியவாதத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய டாஸ்க் in the minds of the youngsters. ஏன்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, வல்லரசு நாடு. நம்ம இன்னைக்குமே அதாவது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 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 மிக செழிப்பான நாடு. எவ்வளோ பேர் வந்து இந்த நாட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சாங்க. யாராலுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியாத இருந்த ஒரு நாடு இந்த நாடு. இந்த நாட்டு மேல எவ்வளோ பேர் போர் எடுத்தாங்க. இந்தியா என்றைக்குமே போருக்கு போனது கிடையாது. இந்தியா என்றைக்குமே போருக்கு போனதே கிடையாது. இந்தியா எந்த நாட்டையும் போய் ஆள வேண்டும்ங்கிற ஆசையும் பட்டது கிடையாது. ஆனா நம்ம நாட்டு மேல எல்லாருக்கும் ஆசை. ஏன்? இங்க எல்லாமே இருந்தது. இந்த நாட்டுல இருந்து, இந்த மண்ணுல இருந்து தான் தெய்வீகம் வளர்ந்தது. அதே ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பிசினஸ்மேன் தான், ஒரு பெரிய வியாபாரி தான். அவன் கூட வாழ்க்கையின் உண்மையை நான் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்தியாவிற்கு வந்தேன்றான்.
நம்ம நாட்டை வந்து சீர்குலைக்க நினைத்த பிரிட்டிஷ்காரனே என்ன சொன்னா, இந்த நாட்டை சீர்குலைக்கணும்னா இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கணும். அப்படின்னா இந்த நாட்டை சீர்குலைக்கலாம். சீர்குலைக்க முடியல. இன்றைக்கு உலக அரங்குல நம்ம வந்து பெரிய நாடாயிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக பல மன்னர்கள், பல மனுஷர்கள் போராடினாங்க. நீங்க அந்த நேஷனலிஸ்டிக் பிரைட் இருக்கணும். 75வது சுதந்திர தினத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டு 75 வருஷம் ஆயிடப்போகுது. அந்த செலிப்ரேஷன் நீங்க இருக்க போறீங்க. அந்த 75வது வருடத்துல நம்ம எல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசால்வ் என்னன்னா, ஆஸ் அ யூத் நான் வந்து தேசியவாதத்தின் சிந்தனைகளை கத்துப்பேன், படிப்பேன். அந்த தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ஒரு மிக அருமையான சுதந்திர போராட்ட வீரர்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து உன் ரத்தத்தை கொடு உனக்கு விடுதலை தரேன்னா தமிழ்நாட்டுக்காரன் தான் முதல்ல நின்னா. பிரிட்டிஷ்காரனுக்கு எதிர்த்தா போராட்டம் முதல்ல ஆளுங்களாவே தமிழ்நாட்டுக்காரங்க தான். வாஞ்சிநாதன் எடுங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுங்க, தீரன் சின்னமலை எடுங்க, மங்கம்மா எடுங்க, யாரெல்லாம் எடுங்க, பாடினவன் தமிழன் சுப்பிரமணிய பாரதியார். நான் கப்பலையே ஓட்டுவேன், நான் கப்பல் ஓட்டிய தமிழன் பாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, எவ்வளவு இந்த மாதிரி எவ்வளவோ இவர்களுடைய வரலாற்றையே அழிக்க நினைக்கிறார்கள் சில மக்கள். வாஞ்சிநாதன ஒரு தீவிரவாதின்றாங்க. அந்த மாதிரியான ஒரு வறுக்கத்தக்க நிலைமையில நம்ம வந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கோம். ஒவ்வொரு சுதந்திர வீரரும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவரை கிடையாது. அவர்கள் எல்லாம் இந்திய நாட்டின் சொத்து. இந்தியா மீண்டும் தலையெடுக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தலையெடுக்க வேண்டும். தமிழர்கள் தலையெடுக்க வேண்டும் என்றால் தமிழக தேசியவாதிகள் தலையெடுக்க வேண்டும். தேசியவாதம் என்ற சிந்தனை ஒவ்வொரு இளைஞனிடம் வர வேண்டும். தேசியவாதத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடியவர்களை பற்றி ஒவ்வொரு இளைஞனும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும். அதான் சொன்னேன், பவர் ஆஃப் ஹியூமன் வாய்ஸ். நீங்க இதை பத்தி பேசணும். அடுத்த வருடம் நம்ம 75வது சுதந்திர தினம் கொண்டாடும் போது, அடுத்த வருஷம் இன்டர்நேஷனல் யூத் டே கொண்டாடும் போது உங்கள இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி எழுந்து வந்து பேசணும். ஒரு யூத் பேசணும். அப்படி நடந்தா நம்ம நாடு மிகச்சிறந்த நாடாக அமைய முடியும். சோ அதனால இதுக்கு வரும்போது தோல்விகள் வரும். நான் வந்து ஒரு பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கும் போது 1995 சொன்ன நான் பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கும் போது நான் ஒரு MBA கிடையாது, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது, PhD கிடையாது. என்னோட வாழ்க்கையோட ஆரம்ப பகுதி 22-23 வயசு தான் இருந்தது. அந்த டயத்துல நான் பேச்சாளர் ஆகணும்னு சொல்லும்போது மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க, ஆகவே முடியாதுன்னாங்க. ஆனா 5 இடத்துல நான் ஆனேன். எனக்கு எங்க நம்பிக்கை வந்ததுன்னா, ஒண்ணுதான், முதல்ல தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது. நம்பர் 2, எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம் என்ன உள்ள போது மைண்டுக்குள்ளன்னு பார்க்கணும். எஸ் வி கேன், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், பவர் ஆஃப் ஹியூமன் வாய்ஸ் டெவலப் பண்ணணும். கடைசியா அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு தேசியவாத சிந்தனைகளை முன்னிறுத்தணும். இது எல்லாம் பண்ணோம்னா நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். நம் நாடு உங்கள் கையில் சிறந்த நாடாக இருக்கும். இந்த 1 மணி நேரம் ஆல்மோஸ்ட் 4 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் ஆரம்பிச்சதே கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ
அதனால எனக்கு செவிசாய்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இன்டர்நேஷனல் யூத் டே. ஸோ விஷிங் யூ ஆல் அன் ஆசம் லைஃப். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. தேங்க்யூ சார், ரியலி ஒண்டர்ஃபுல். உண்மையிலேயே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்பீச்சை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மோட்டிவேஷனல் புக்ஸை படித்த மாதிரி இருக்கு ஃபீல். ஓகே, நவ் இன்டராக்ஷன் செஷன் சார். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது queries இருந்தது அப்படின்னா நீங்கள் சார்ட்ட கேட்டுக்கலாம், அல்லது உங்கள் லைஃப்க்கு ஏதாவது சஜஷன்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்கள் சார்ட்ட கேட்டுக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். இட் வாஸ் a wonderful speech சார். இந்த ஸ்பீச் வந்து எனக்கு அதை நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது நல்ல ஒரு பாடியிலேயே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எனக்கு அது இருந்துச்சு. ஒரு ஃபெயிலியர்ஸ், அவருக்கு வர ஃபெயிலியர் எதுவாக இருந்தாலும் சரி, சின்னது பெருசுங்கிறது இல்லாமல் நம்ம அதை நோக்கி அதை நம்ம தாண்டி போய் பீட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது ரொம்பவே எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு சார். இப்போ கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு, யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சரௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற உங்கள் ஏஜுக்கு யூ ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை சரௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அது வந்து நம்மளால் அப்படி இருக்க முடியல அப்படிங்கிறது தான் ட்ரூத். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு 5 இண்டஸ்ட் நடக்குது அப்படிங்கிற போது நம்மளால் அந்த ஆஸ் அ யங்ஸ்டராக நம்மளால் முடியல. ஏன் இது தப்பாச்சு, ஏன் இப்படி தப்பு நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு வருது. பட் நம்ம வந்து இன்னும் பெருசாக இன்னும் வளரலை. ஸோ நம்ம எப்படி அதை வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? இது பாருங்க மேடம், தேங்க்யூ வெரி மச். ஜனனியா, ஓகே. முதல்ல ஒண்ணு யோசிக்க வேண்டிய விஷயம், புத்தா கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. புத்தா வந்து கடைசி தருணத்துல இருக்காரு, சாக கிடக்கிறாரு. அந்த டயத்துல வந்து ஒருத்தர் எங்கேயோ புத்தா சாக போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து பல தூரத்துல இருக்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ஓடி வந்துகிட்டு அவருடைய புத்தாவனுடைய சகோதரர் வந்து வெளில நின்றுகிட்டு இருக்காரு அந்த குடிசைக்கு வெளியில. இவர் போயிட்டு நான் புத்தாவை பார்க்கணும், ஒரே ஒரு கேள்வி இருக்கு கேட்கணும் அப்படின்னு. ஆனந்தான் தான் பேர் அவர் சகோதரன். அவர் சொல்றாரு, ஏன் வாழ்க்கை பூரா வந்தான் உங்க கேள்விகள்லாம் பதில் சொல்லி தானே இருக்கான் அவன், ஒண்ணுமா அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்றாரு. புத்தா வந்து உயிரை புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆனந்தாவை அப்படியே கூப்பிடுறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக தான் நான் உயிரை புடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை உள்ள விடுன்றாரு. அவன் உள்ள வரான். அவர் கேட்கிறாரு, நீங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பட் நீங்க இறந்து போன அப்புறம் உங்களுடைய சித்தாந்தத்தை எப்படி நாங்க வந்து வச்சுட்டு வாழறது அப்படிங்கிற போது புத்தா கடைசியா சொல்றாரு, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்திசம நீங்க வந்து சித்தாந்தத்தை உங்ககிட்ட வச்சுக்கணும்னா புத்தம் சரணம் கச்சாமினா கீப் இன் டச் வித் புத்தா, புத்தாவோட இருங்க. புத்தாவோட இருக்க முடியலன்னா தம்மம் சரணம் கச்சாமி, அந்த சித்தாந்தத்தை தினம் தினம் படித்து வாழ்ந்து இருங்கள். அதாவது சொல்லுவார், when you breathe in the ideology of Buddhist, when you breathe out all the negativities in that. கடைசியா சங்கம் சரணம் கச்சாமினா அது கூட கஷ்டம். சங்கம் சரணம் கச்சாமினா கீப் இன் டச் வித் புத்திஸ்ட் அப்படின்பார். இன்னைக்கு நமக்கு வேணுங்கிற 3வது விஷயம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். நம்மளுடைய கம்பெனி வில் டிட்டர்மின் எவ்ரிதிங். நீங்க எங்க இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் யார், உங்களுடைய நண்பர்கள் யார், எவ்ரிடே யாரு கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் நான் முதலே சொன்ன, இன்டராக்ஷனே கம்மி ஆயிடுச்சு. நீங்க இன்டராக்ட் பண்ணதான் நல்ல மனிதரோட இன்டராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரெக்டான தாட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவீங்க. அவர்களோட இருக்கும்போது நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதையும் அவங்களோட பேசலாம். உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் இருக்கிறவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே எதிர்மறை சிந்தனையை நோக்கி போயிடுவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து we are getting fascinated by crazy ideas. அது டிவியா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும்,
புத்தகங்களா இருக்கட்டும், எல்லாமே. We have to choose what is going inside our mind. இல்லைன்னா டஸ்ட்பின் ஆக்கிடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், 1,48,000 times இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் சங்கம் சரணம் கச்சாமி. உங்க கேள்விக்கு ஒரே பதில், சங்கம் சரணம் கச்சாமி. Choose your company. Automatically everything will be all right. I hope I answered your question. Next, anybody else? Thank you, sir. Sir, I have one doubt, sir. Yeah, Dinesh Sir, Kumar, go ahead. how to identify your fake friends, sir? How to identify your fake friend is somebody who will talk good about you in front of you and who will talk bad about you when you are not there with you. A good friend is somebody who is going to point out what is wrong in you, what is bad in you, negative feedback, but at the same time a constructive feedback. அவன் தான் உங்களுடைய உண்மையான ஃப்ரெண்ட். உங்களுடைய உண்மையான ஃப்ரெண்ட் வந்து எல்லாமே நல்லதா சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஷார்ட் கமிங்ஸ், யுவர் லிமிடேஷன்ஸ், he will point it out. That is what is important. And more importantly, அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த வைப்ரேஷன்லயே தெரிஞ்சு வந்துடும் அவன் உங்களுக்கு வந்து குட்டா பேடான். உங்களை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துட்டு இருக்கான்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பின்னாடி ஏதோ வைக்க போறான்னு அர்த்தம். ஓகே, அதுதான் நீங்க பார்த்தா. Sir, your views on entrepreneurship, sir. Can you say something like? Okay, very good question. ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, படிச்ச உடனே இமீடியட்டா ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு எடுத்துக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதாவது முதல் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்ல போகும்போது முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஆண்டர்பிரினர் ஆகணும், கண்டிப்பா ஆகணும். ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் இன்செக்யூர் ஃப்ரீடம். எம்ப்ளாய்மெண்ட் இஸ் செக்யூர் ஸ்லேவரி. புரியுதா? அதாவது ஒரு யானை ஜூல இருக்குன்னா அதுக்கு என்ன சுதந்திரம் கிடையாது அதுக்கு, ஆனா அதுக்கு செக்யூரிட்டி உண்டு, பாதுகாப்பு உண்டு. பாதுகாப்பு என்ன? எதுவும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஜூல. வேலைக்கு சோறு கிடைக்கும், மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி கரெக்டா சோறு போட்டுருவாங்க யானைக்கு. ஆனா அதுக்கு சுதந்திரம் கிடையாது, பாதுகாப்பு கம்ப்ளீட்டா இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பக்கத்திலேயே சிங்கம் இருக்கும், ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதே யானை ஒரு காட்டுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது, யார் வேணா வந்து வேட்டையாடலாம். ஆனா அதுக்கு சுதந்திரம் இருக்கு. அது எங்க வேணாலும் போகலாம், எங்க ஆடணும்னாலும் ஆடலாம், எந்த கரும்பு தோட்டத்தை வேணாலும் போய் அழிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பாதுகாப்பு கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் செக்யூர் ஸ்லேவரி. உங்களுடைய நடவடிக்கைகளை வேறொருவர் முடிவெடுக்கிறார், ஆனால் மாசம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். உங்களோட ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்கும். ஆண்டர்பிரினர்ஷிப்ல என்ன? செக்யூரிட்டி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அடுத்த வேலை என்ன கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா சுதந்திரம் இருக்கும், நீங்க என்ன வேணா பண்ணலாம். அந்த சுதந்திரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் உள்ள போகலாம். அந்த சுதந்திரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் பெட்டர். எப்ப ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வரணும்? நான் வந்து ஒரு குடும்ப பிசினஸ் பண்றவங்களே, ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்களே சொல்லுவேன் நான், உங்க பையனை வந்து வேற கம்பெனில போய் ஒர்க் பண்ண சொல்லுங்க, எம்ப்ளாய்மெண்ட் கத்துக்க சொல்லுங்க, வேலை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்க. அதையே தான் சொல்லுவேன். ஆதித்யன், ரைட்? நீங்க தானே கேள்வி கேட்டீங்க? ஓகே, இதுதான் விஷயம். ஸோ முதல்ல வேலை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம்
உங்களுக்கு அந்த துணிவு இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அருமையான விஷயம், ஆரம்பிக்கணும். ஆனா அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அது இருந்ததுன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள இறங்குங்க, இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கு. எஸ், தேங்க்யூ சார். ரியலி உங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டைம் ஒதுக்கி வந்ததுக்கு எங்க காலேஜ் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, பை பை.